அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய மும்மொழி கொள்கை அப்படின்னா என்னன்னே தெரியாமல் இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் சினிமா நடிகர்களும் சேர்ந்துக்கிட்டு மக்களையும் மாணவர்களையும் முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. உண்மையாகவே மும்மொழி கொள்கை அப்படின்னா என்ன? தமிழகத்தை பொறுத்தவரை நம்மளுடைய தாய்மொழி, அதுபோக ஆங்கிலம், பக்கத்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய மலையாளம், தெலுங்கு, கன்னடம் இது போன்ற ஏதாவது ஒரு இந்திய மொழியை எடுத்து மாணவர்கள் படிக்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி ஸ்கூல்லலாம் மாணவர்களுக்கு ஹிந்தி, ஃப்ரெஞ்சு இந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நம்மளுடைய அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டம் தான் இந்த புதிய கல்விக் கொள்கை. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் நடிகர்களும் என்ன பண்ணுறாங்க? ஹிந்தி திணிப்புன்னு நம்மளுடைய மாணவர்களுக்கு வரக்கூடிய இந்த ஒரு மகத்துவமான கொள்கையை பரவடாமல் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதை நம்ம மாணவர்களை நம்ம புரிஞ்சுக்கணும், பெற்றோர்கள் புரிஞ்சுக்கணும். இந்த விஷயம் வந்தால் நம்மளுடைய அனைவருக்கும் ஒரு புதுசாக ஒரு லாங்குவேஜ் கிடைக்கிது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம். ஏன்னா எல்லா பக்கமும் காசு கொடுத்து படிச்சுட்டு இருக்கும் வேலையில் நமக்கு கவர்மெண்ட்டு ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குதுன்னா அதை நம்ம ஏற்றுக்கிட்டு அதை பயன்படுத்துகிற வழியை பார்க்கணும். இந்த அரசியல்வாதிகளையும் இந்த நடிகர்களையும் நம்பாமல் மாணவர்கள், பெற்றோர்கள் நம்ம சிந்தித்து செயல்படுவோம். நன்றி.